12ஆம் வகுப்பு நிறைவு செய்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில படிப்பதற்காக எண்ணற்ற வாய்ப்புகள் இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் தற்பொழுது பொறியியல் படிப்புகள் மீதுதான் ஆர்வம் என்பது அதிகரித்திருக்கின்றது. தற்போது வரை 2,76,000க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்தாய்விற்காக விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இந்த விண்ணப்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்கள் மனதிலும் தங்களுடைய மதிப்பெண்களுக்கு, தங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு இந்த கல்லூரியில் என்ன கோர்ஸுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு தேடல், என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. மாணவர்களை உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாப் 25 கல்லூரிகளுடைய பட்டியலை பார்க்க இருக்கின்றோம். இந்த பட்டியல் என்பது லாஸ்ட் இயர் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டினுடைய சீட் மேட்ரிக்ஸில் இருந்தும் மற்றும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மற்றும் செகண்ட் ரவுண்ட் அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்களில் இருந்து எவ்வளவு மாணவர்கள் ஒதுக்கீட்டு ஆணை பெற்றிருக்கின்றார்கள், எவ்வளவு சதவீத இடங்கள் ஒதுக்கீடு பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்தி இருக்கின்றோம். அதனோடு இந்த தேர்ட் ரவுண்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக எவ்வளவு இடங்கள் அந்த கல்லூரிகளிலே இருந்திருக்கின்றது என்ற தகவல்களை செகண்ட் ரவுண்டினுடைய கலந்தாய்வு நிறைவுற்ற பிறகு வெளியான சீட் மேட்ரிக்ஸில் இருந்தும் அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றியும் லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கோர்சஸுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். அதனோடு இந்த வீடியோல விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவை பெற்றுத் தருவதற்குண்டான 2 முக்கியமான வழிமுறைகளை இந்த வீடியோவினுடைய இறுதியில் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணிட்டு பாருங்க. டாப் 25 கல்லூரிகளுடைய வரிசையில் 25வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2731 கல்லூரி கொடை பெற்றிருக்கக்கூடிய ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கண்ணம்பாளையம், சூலூர். இந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்த இடங்களுடைய எண்ணிக்கை 283. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மற்றும் செகண்ட் ரவுண்ட்ல 180 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 63.6. தேர்ட் ரவுண்ட்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த கல்லூரியுடைய 101 இடங்கள் என்பது கடந்த வருடம் இருந்திருக்கின்றது. 9 பாடப்பிரிவுகள் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு ஓசியில 180 அதிகபட்ச கட் ஆஃப் மதிப்பெண்களாகவும், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்க்கு 114 என்பது ஓசி கேட்டகரியில கட் ஆஃப் மதிப்பெண்களாகவும், பிசி கேட்டகரியில இசிக்கு 173.5, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 107, பிசிஎம் கேட்டகரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 154, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 88.5ஆகவும், எம்பிசி கேட்டகரிக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய கட் ஆஃப் மார்க் 172.5ஆகவும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு எஸ்சி கேட்டகரியில 140.5ஆகவும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எஸ்சி கேட்டகரியில் 97.5ஆகவும், எஸ்சிஏ கேட்டகரிக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் என்பது 97ஆகவும், எஸ்டி கேட்டகரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு 105.5ஆகவும் இருந்திருக்கின்றது. 24வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2750 கல்லூரி கொடை பெற்றிருக்கக்கூடிய KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியில 583 இடங்கள் என்பது இருந்திருக்கின்றது. அதுல 381 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மற்றும் செகண்ட் ரவுண்ட்ல மாணவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 65.35. தேர்ட் ரவுண்ட்ல 199 இடங்கள் என்பது மாணவர்களுக்காக இருந்திருக்கின்றது. இந்த கல்லூரியில 12 வகையான கோர்சஸ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரையிலும் ஓசி கேட்டகரியில அதிகபட்ச கட் ஆஃப் மதிப்பெண் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல 170.5, பிசி கேட்டகரியில 161.5, பிசிஎம் கேட்டகரியில எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 159, எஸ்டி கேட்டகரியில 104 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. 23வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2727 கல்லூரி கொடை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சின்னியம்பாளையம். இந்த கல்லூரியில 14 கோர்சஸ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை 1269. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மற்றும் செகண்ட் ரவுண்ட்ல 861 இடங்கள் என்பது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 67.84. தேர்ட் ரவுண்ட்ல இருந்த இடங்களினுடைய எண்ணிக்கை 406. இந்த கல்லூரியினுடைய ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் ஓசியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 170ஆகவும், லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் என்பது பிசிஎம் கேட்டகரியில ஃபுட் டெக்னாலஜிக்கு 110ஆகவும் இருக்கின்றது. 22வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2704 கல்லூரி கொடை பெற்றிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நரசிபுரம். 11 கோர்சஸ்கள் இந்த கல்லூரியில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 504 இடங்கள்ல 342 இடங்கள், அதாவது 67.85% இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. தேர்ட் ரவுண்ட்ல 161 இடங்கள் என்பது இருந்திருக்கின்றது. ஓசி கேட்டகரியில எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 171.5ஆகவும், பிசி கேட்டகரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 91 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. 21வது இடத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி தான் 2734 கோடை பெற்றிருக்கக்கூடிய SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மெயின் ரோடு, குறும்பபாளையம். 10 கோர்சஸ்கள் இந்த கல்லூரியில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 448 இடங்கள்ல
310 இடங்கள் செகண்ட் ரவுண்ட்ல பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் என்பது 63.19. தேர்ட் ரவுண்ட்ல 137 இடங்கள் இந்த கல்லூரியிலே மாணவர்களுக்காக இருந்திருக்கின்றது. ஓசி கேட்டகரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு 173.5ஆகவும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல எஸ்சி கேட்டகரிக்கு 92 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 20வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2729 கோடை பெற்றிருக்கக்கூடிய நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருமலையாம்பாளையம். 9 கோர்சஸ்கள் இந்த கல்லூரியில் இருக்கின்றது. மொத்த இடங்கள் 425. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மற்றும் செகண்ட் ரவுண்ட்ல 304 இடங்கள் என்பது மாணவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. 71.529% இடங்கள் என்பது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. தேர்ட் ரவுண்ட்ல இருந்த இடங்களுடைய எண்ணிக்கை 119. இந்த கல்லூரியினுடைய கட் ஆஃப் மார்க் என்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ஓசி கேட்டகரிக்கு 170.5ஆகவும், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சஸுக்கு எஸ்சிஏல 86.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 19வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி 2740 கோடை பெற்றிருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒத்தக்கால் மண்டபம். 6 கோர்சஸ்கள் இந்த கல்லூரியில் இருக்கின்றது. மொத்த இடங்கள் 389. 298 இடங்கள் இந்த கல்லூரியிலே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல 76.60% இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. செகண்ட் ரவுண்ட் முடிந்து தேர்ட் ரவுண்ட்ல இருந்த இடங்களுடைய எண்ணிக்கை என்பது 90. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரையிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரிக்கு 177.5 வரை பெற்ற மாணவருக்கும், எம்பிசி கேட்டகரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை 111 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். 18வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2706 கல்லூரிக்கு பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 12 கோர்சஸ்கள்ல 719 இடங்கள் இந்த கல்லூரியில இருக்கின்றது. பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 77.19. தேர்ட் ரவுண்ட்ல இருந்த இடங்கள் என்பது 160. கட் ஆஃப் மார்க் என்பது இந்த கல்லூரியில அதிகபட்சமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ஓசி கேட்டகரியில் 183.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்சி கேட்டகரியில இசிஇ இந்த பிரான்ச்சஸுக்கு 84 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. 17வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2725 கோடை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 5 பாடப்பிரிவுகள் மட்டும்தான் இந்த கல்லூரியில் இருக்கின்றது. ஆனால் மொத்த இடங்களுடைய எண்ணிக்கை 216. இதுல 168 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மற்றும் செகண்ட் ரவுண்ட்ல மாணவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 77.77%. இந்த கல்லூரி கட் ஆஃப் மார்க் என்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு ஓசியில 172.5, எஸ்சிஏல 97.5 இருக்கின்றது. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்த இடங்களுடைய எண்ணிக்கை என்பது 512. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் என்பது 80.859. தேர்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியுடைய 90 இடங்கள் என்பது கலந்தாய்வுக்காக கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியுடைய கட் ஆஃப் மார்க் என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு 180.5 ஓசி கேட்டகரியிலையும், எஸ்டி கேட்டகரியில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 94 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 15வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி 2751 கல்லூரிக்கு பெற்றிருக்கக்கூடிய கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியில் 10 பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மொத்த இடங்கள் என்பது 388. 322 இடங்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்விலே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 82.98. இந்த கல்லூரியில் தேர்ட் ரவுண்டுக்கு 68 இடங்கள் மட்டும்தான் கடந்த வருடம் மாணவர்களுக்காக இருந்திருக்கின்றது. 10 கோர்சஸ்கள் இந்த கல்லூரியில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரையிலும் ஓசி கேட்டகரியில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கு 181.5 மதிப்பெண்கள் வரையும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸுக்கு எஸ்சிஎல 89 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 14வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராபாளையம் வில்லேஜ். மொத்த இடங்கள் 258. இதுல 228 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மற்றும் செகண்ட் ரவுண்ட்ல மாணவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88.37. தேர்ட் ரவுண்ட்ல 28 இடங்கள் என்பது கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கட் ஆஃப் மார்க் என்பது ஓசி கேட்டகரியில அதிகபட்சமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு 184ஆகவும், இசிஇக்கு எஸ்டி கேட்டகரியில 100 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. 13வது இடத்துல 2719 கல்லூரிக்கு பெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி பெற்றிருக்கின்றது. 12 கோர்சஸ்கள் இந்த கல்லூரியில் இருக்கின்றது. மொத்த இடங்கள் என்பது 630. இதுல 560 இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் என்பது 88.88. தேர்ட் ரவுண்ட்ல 68 இடங்கள் மாணவர்களுக்காக இருந்திருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரையிலும் அதிகபட்ச கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஓசி கேட்டகரிக்கு 184.5 மதிப்பெண்கள் வரையும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு எஸ்டி கேட்டகரிக்கு 92 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 12வது இடத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி தான் 2710 கோடை பெற்றிருக்கக்கூடிய கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபம். இந்த கல்லூரியில் 8 கோர்சஸ் மட்டும்தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 522 இடங்கள்ல 489 இடங்கள்
இரண்டாம் கட்ட கலந்தாய்விலே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் என்பது 93.67. தேர்ட் ரவுண்ட்ல 31 இடங்கள் மாணவர்களுக்காக கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியுடைய கட் ஆஃப் மார்க் ஓசி கேட்டகரியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு 186.5, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எஸ்சி கேட்டகரிக்கு 109.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 11வது இடத்துல 2722 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவைப்புதூர். இந்த கல்லூரியில 743 இடங்கள் என்பது இருக்கின்றது. அவற்றில் 704 இடங்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் மாணவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 94.75. தேர்ட் ரவுண்ட்ல 37 இடங்கள் மட்டும்தான் மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியுடைய கட் ஆஃப் மார்க் என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கு ஓசி கேட்டகரிக்கு 185ஆகவும், எஸ்சிஏ கேட்டகரிக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்க்கு 97.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. 10வது இடத்துல 2329 கல்லூரி கொடை பெற்றிருக்கக்கூடிய ரத்தனம் டெக்னிக்கல் கேம்பஸ் இந்த கல்லூரி பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில 584 இடங்கள்ல 555 இடங்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 95.03. தேர்ட் ரவுண்ட்ல 28 இடங்கள் மட்டும்தான் மாணவர்களுக்காக கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியுடைய கட் ஆஃப் மார்க் அதிகபட்சமா ஓசி கேட்டகரியில் 179.3 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸுக்கும், பயோடெக்னாலஜில எஸ்சிஏ கேட்டகரியில 120.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. 9வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2739 கோடை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை 654. அவற்றில் 625 இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 95.56. தேர்ட் ரவுண்ட்ல 27 இடங்கள் என்பது காணப்பட்டது. இந்த கல்லூரியுடைய கட் ஆஃப் மார்க் என்பது அதிகபட்சமாக ஓசி கேட்டகரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 191 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு மட்டும்தான் இடம் கிடைத்திருக்கின்றது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு எஸ்டி கேட்டகரியில 130.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு கிடைத்திருக்கின்றது. 8வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2764 கல்லூரி கோடோடு இருக்கக்கூடிய கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 672 இடங்கள் என்பது காணப்பட்டது. அவற்றில் 648 இடங்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 96.4. தேர்ட் ரவுண்ட்ல 22 இடங்கள் என்பது மாணவர்களுக்காக கிடைத்திருக்கின்றது. கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரையிலும் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஓசி கேட்டகரியில 184, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் எஸ்டி கேட்டகரிக்கு 123 இருக்கின்றது. 7வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2718 கோடோடு இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர். இந்த கல்லூரியில 1067 இடங்கள் என்பது காணப்பட்டது. அவற்றில் 1038 இடங்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்விலே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படிங்கிறது 97.2. தேர்ட் ரவுண்ட்ல 26 இடங்கள் என்பது மாணவர்களுக்காக கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியில 12 வகையான கோர்சஸ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரையிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஓசி கேட்டகரியில 192, பிசி கேட்டகரியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸுக்கு 188.5 வரையும், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு எஸ்டி கேட்டகரியில 119 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. 6வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2006 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியில் 25 வகையான கோர்சஸ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை 992. அவற்றில் 968 இடங்கள் செகண்ட் ரவுண்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்டின் மூலமாக மாணவர்கள் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 97.5. தேர்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியின் சார்பாக 11 இடங்கள் மட்டும்தான் மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 5வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2005 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தடாகம் ரோடு. இந்த கல்லூரியில 653 இடங்கள் என்பது இருந்திருக்கின்றது. அவற்றில் 638 இடங்களை மாணவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 97.70. தேர்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியினுடைய ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மாணவருக்காக கிடைத்திருக்கின்றது. கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரையிலும் ஓசி கேட்டகரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கு 196 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 171.64ஆகவும், பிசி கேட்டகரியில தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 160ஆகவும், பிசிஎம்ல 168.56ஆகவும், எம்பிசில 159.5ஆகவும், எஸ்சி கேட்டகரியில் 122ஆகவும், எஸ்சிஏ கேட்டகரியில் 127.5 இந்த கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. இது அரசு கல்லூரியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த கல்லூரியினுடைய கட்டணம் அப்படிங்கிறது 11,980 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியானது அதிகப்படியான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் 5வது இடத்தை பெற்றிருக்கின்றது. 4வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2712 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியிலையும் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா 919. அதுல 898
இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் என்பது 97.71%. இந்த கல்லூரியில கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு 194 SCA கேட்டகரிக்கு மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 119 கட் ஆஃப் மதிப்பெண்களாக இருக்கின்றது. மூன்றாவது இடத்தை பெற்றக்கூடிய ஒரு கல்லூரி 2007 கல்லூரி கொடை பெற்றிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இந்த கல்லூரியில 549 இடங்கள்ல 537 இடங்கள் என்பது இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் என்பது 97.81%. ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் OC கேட்டகரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிப்பதற்கு 197 வரை பெற்ற மாணவர்களுக்கும், கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்ல SCA கேட்டகரியில் 143 கட் ஆஃப் மதிப்பெண்களாக இருந்திருக்கின்றது. இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி 2377 கல்லூரி கொடை பெற்றிருக்கக்கூடிய PHG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் சயின்ஸ், அவினாசி ரோடு. இந்த கல்லூரியில 353 இடங்கள் என்பது காணப்பட்டது. அவற்றில் 349 இடங்கள் என்பது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இந்த கல்லூரியில 7 பாடப்பிரிவுகள் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பது அதிகபட்சமாக OCல 195ஆகவும், BCல 193.5ஆகவும், ST கேட்டகரியில 168 வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ஒன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2025 கல்லூரி கொடை பெற்றிருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில இருந்த இடங்களுடைய எண்ணிக்கை என்பது 299. இவற்றில் 296 இடங்கள் என்பது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 98.99. இந்த கல்லூரியின் சார்பாக ஒரே ஒரு இடம் மட்டும்தான் தேர்ட் ரவுண்ட்ல மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் OC கேட்டகரிக்கு 186ஆகவும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 162ஆகவும், BC கேட்டகரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் மதிப்பெண் என்பது 180ஆகவும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 149ஆகவும், BCM கேட்டகரிக்கு 175.5ஆகவும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 137ஆகவும், MBC கேட்டகரிக்கு 178 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 141.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. SC கேட்டகரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 164.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 139.5 மதிப்பெண்கள் வரையும், SCA கேட்டகரிக்கு 161 மற்றும் 133 என்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்களாகவும், ST கேட்டகரியில அதிகபட்ச கட் ஆஃப் மதிப்பெண் என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு 166.5ஆகவும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 125.5ஆகவும் இருக்கின்றது. இந்த கல்லூரியானது அதிகப்படியான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பெற்று வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல QSல 383வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இது அரசு கல்லூரியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால கல்லூரி கட்டணம் என்பது 30,000 என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, இந்த வீடியோ அப்படிங்கிறது பட்டியல் என்பது உங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட பட்டியல் தான். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல இடம்பெற செய்வதற்கு முன்பு அந்த கல்லூரிகளுக்கு நேரில் சென்றும் அல்லது அந்த கல்லூரிகளை சார்ந்த தகவல்களை நீங்கள் சேகரித்து, குறிப்பா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லெபார்டரி மற்றும் லைப்ரரி வசதிகள், நீங்கள் கூடிய பாடப்பிரிவில் நிபுணத்துவம் வாய்ந்த பேராசிரியர்கள் அந்த கல்லூரிகள் இருக்கின்றார்களா என்பதை பற்றியும், போதுமான ஃபேக்கல்டிஸ் அந்த கல்லூரிகளில் இருக்கின்றார்களா, அது மட்டுமில்லாமல் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு போன்றவற்றை தெரிந்து கொண்டு உங்களுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் இந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்தி நீங்கள் சரியான முறையிலே சாய்ஸ் ஃபில்லிங்கிலே ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயம் ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு நல்ல பாடப்பிரிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவை பெற்றுத் தருவதற்கான வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்ப முக்கியமா மாணவர்கள் கவனிக்க வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங். இப்ப சரியான முறையில் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்கை அளித்த பிறகு தேர்ட் டே உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் என்பது கிடைக்கப்பெறும். அந்த அலாட்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியிலே நல்ல பாடப்பிரிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்னென்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்பேட், டிக்ளைன் அண்ட் அப்பேட், டிக்ளைன் அண்ட் கியூட்டிவ், டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போன்ற இந்த ஆப்ஷன்களில் இருந்து ஒரு சரியான ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.